பிரபல யூடியூபரான மதன் கௌரி அவரோட யூடியூப் சேனல்ல நிறைய பிரபலங்களை ரீசெண்டா பாட்காஸ்ட் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஒரு குறிப்பிட்ட இன்டர்வியூ பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய சுவாரஸ்யமான டீடைல்ஸ் அந்த வீடியோல நமக்கு கிடைச்சது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் ரஜினி, விஜய், ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா, கலைஞர் அவர்கள் அண்ட் அழகிரி, அதே போல கேப்டன் விஜயகாந்த்ன்னு சொல்லிட்டு நிறைய பிரபலங்களை பத்தி நமக்கு இதுவரைக்கும் தெரியாத ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 3 நாளுக்கு முன்னாடி மதன் கோரி அவர்கள் பிரபல அஸ்ட்ராலஜர், அதாவது ஜோதிடரான மிஸ்டர் செல்வி அவர்களை பாட்காஸ்ட் இன்டர்வியூ பண்ணியிருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா அவர் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் அவர்கிட்ட கேட்டிருந்தாரு. அதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப பொறுமையா பிரபலங்களை பத்தின ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை அந்த இன்டர்வியூல அவர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி தான். ஆமாங்க, அவர் வந்து ரஜினியோட தீவிரமான ஒரு ரசிகர். ஸோ அதனாலேயே அவர் பல வருஷங்களா ரஜினி நிச்சயமா அரசியலுக்கு வந்துருவாருன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஏன்னா அவரோட ராசி அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் முழு நம்பிக்கையோட சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஸோ அதுவே தனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் ஒரு பெரிய சர்க்கிளாகவும் சோசியல் மீடியாவில் என்னை ட்ரோல் பண்றது ஒரு மெட்டீரியலாகவும் மாறுச்சுன்னு கூட அவர் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா நான் ரஜினி வந்து நிச்சயமா கட்சி ஆரம்பிப்பாரு. ஆனா முதலமைச்சர்லாம் ஆவார்ன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா கட்சி கண்டிப்பா ஆரம்பிப்பார்ன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவர் வந்து கட்சியை ஆரம்பிச்சு தலைவர், பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு 2 பேர் அவர் அறிவிச்சிருந்தாரு. பட் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு 10, 15 நாள்லயே வந்து நான் வந்து கட்சியெல்லாம் தொடங்கலன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டாரு. பட் அதுக்கப்புறமா தான் எனக்கு தோணுச்சு, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன்னா, ஆக்சுவலா அவரு வந்து கட்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார் பாத்தீங்கன்னா, அது ஏதோ ஒரு டக்குன்னு ஏதோ ஒரு எடுத்த டிசிஷன் மாதிரி இருந்துச்சு. அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்ட அந்த நேரத்தையும் அந்த டேட்டையும் நான் வந்து ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கணும். அங்கதான் நான் ஒரு மிகப்பெரிய தப்பை நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவரே அதை ஒத்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ அடுத்ததா அவர் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பத்தி. மதன் கௌரி அவர்கள் 2026 எலெக்ஷன்ல யாரு சிஎம் ஆவார்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் எழுப்பியிருந்தாரு. அப்ப அவர் கேட்கும்போது இப்ப தளபதி விஜய் கூட ஒரு அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு திரு செல்வி அவர்கள் என்ன சொன்னார்னா, விஜய் அவர்களுக்கு நேரம் ரொம்ப நல்லாவே இருக்கு. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். அவர் 2026 எலெக்ஷன்ல தான் அவர் வருவாரு. 2024 நாடாளுமன்ற எலெக்ஷன்ல அவர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருந்தேன். பட் அவர் 26ல வருவாரா வரமாட்டாருன்றது நமக்கு 2025ல தான் நமக்கு தெரிய வரும். மேபி அவர் வரலாம், இல்ல வராமலே கூட போகலாம். பட் அதுக்கு நம்ம 2025 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, நான் ஏற்கனவே ரஜினிகாந்தோட விஷயத்துல, அரசியல் விஷயத்துல நிறையவே அடிபட்டிருக்கேன். ஸோ அதனால அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ரொம்ப முன்கூட்டியே நான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் நான் கொடுக்க விரும்பல. ஸோ அதனால 2025 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆனா நிச்சயமா 24ல வரல. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2026ல வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. பட் 2025ல தான் அதை பத்தின முழுசான ஒரு தெளிவான நிலை, அதாவது விஜய் தரப்புல இருந்து நமக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. மதன் கௌரி அவர்கள் கேட்ட கேள்வி, அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக நீங்க எப்படி கணிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, உங்களுடைய முதலமைச்சரான ஸ்டாலினை அவர்களோட ராசி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறதாகவும், அந்த ஒரே ஒரு காரணத்தினாலதான் அவர் வந்து எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாம அவர் சிஎம் ஆக முடியுதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அவருடைய நேரங்காலம் ரொம்ப நல்லா இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால்தான் இப்ப நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல்ல கூட ஏடிஎம்கே பிஜேபியோட அலையன்ஸ் பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு. ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்தா இந்த எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, ஒரு சுவாரஸ்யமான ஒரு தேர்தல் களமாவே இருந்திருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி ஸ்டாலினை அவரோட நேரங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இவங்களோட கூட்டணி வந்து பிரியறதுக்கு ஒரு முக்கிய காரணமாயி போச்சு. நாங்க என்னதான் பிஜேபி வந்து வளர்ந்து வர கட்சியா இருந்தாலும் திமுகவோட பல பிரபலங்கள், பல அரசியல்வாதிகள் என்னிடத்துல வந்து ஜோதிடம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாவே சொல்றாரு. இதை கேட்கறதுக்கு நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது திமுகவோட பல அரசியல் பிரமுகர்கள் வந்து இவர்கிட்ட ஜோதிடம் பார்த்திருக்காங்கன்னு நமக்கு தெளிவாக தெரிய வருது. ராகுல் காந்தி அவர்கள் எப்ப பிஎம் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் கௌரி கேட்ட கேள்விக்கு திரு செல்வி அவர்கள் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து ஆக்சுவலா இப்பன்னு இல்லை, கடந்த 13 ஆண்டுகளாவே நான் சொல்லிட்டு இருக்கேன் ராகுல் காந்தியோட நேரம் வந்து சரியே இல்லை. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமா ஒரு தொடர்ந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்து ஒரு பெரிய கட்சி. அதுக்கப்புறம் ஆட்சி பொறுப்புல வரவே முடியல. குறிப்பா நான் சொல்லணும்னா இன்னும் ஒரு அடுத்த 3 வருஷத்துக்கு அவருக்கு வந்து அந்த நேரம் வந்து கெட்ட நேரம் வந்து அப்படியேதான் தொடர்ந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா தான் அவருடைய அரசியல்ல வந்து ஒரு பெரிய அப்லிஃப்ட், ஒரு ஒரு முன்னேற்றம் வந்து வரும்னு சொல்லிட்டு திரு செல்வி அவர்கள் சொல்லியிருக்காரு.
ஸோ 2027க்கு அப்புறமா தான் அரசியல்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் வந்து வரும்னு சொல்லிட்டு செல்வி அவர்கள் கணிச்சிருக்காரு. அது இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மதன் கௌரி அவர்கள் ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. ஸோ அப்போ அந்த இதுவும் இந்த எலெக்ஷனும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா 3வது முறையா மோடி அவர்கள் தான் இந்த முறையும் ஜெயிப்பாரு. ஏன்னா அவருடைய நேரம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு விலகல் அவர் கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த முறை காங்கிரஸ் வராதுன்னும் பிஜேபி தான் இந்த முறை வருவாங்கன்றும் அவர் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. அடுத்ததா மதன் கௌரி அவர்கள் நீங்க இது வரைக்கும் ஜோதிடம் பார்த்ததுலேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செலிபிரிட்டி யாருன்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு வந்து திரு செல்வி அவர்கள் யாரை சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி தான். அதுக்கு என்ன காரணமா அவர் என்ன சொன்னாருன்னா, நான் பல செலிபிரிட்டிஸ் அந்த ஜோதிடம் பார்த்துருக்கேன். பட் நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட கேள்வி என்கிட்ட கேட்பாங்க. பட் கேப்டன் விஜயகாந்த் ஒருத்தர் மட்டும்தான் பெருசா எதுவுமே கேள்வி கேட்கல. அவர் கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் இதெல்லாம் பண்ணா என்னுடைய அரசியல் பிரவேசம் வந்து நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் என்கிட்ட கேட்டாரு. ஸோ அதுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற பதில் தான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்து பொறுப்பேற்று ஒரு நல்ல நிலையை வந்து அடைகிற அளவுக்கு அவர் அரசியல்ல பெருசாவே வெற்றி பெற்றாருன்னு கூட உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. அடுத்ததா திரு செல்வி அவர்கள் சொன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட்னு சொல்லலாம். அதுல பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு வெப் சீரிஸ் அளவுக்கு ஒரு த்ரில்லர் சீரிஸ் எடுக்கிற ஒரு வெப் சீரிஸ் அளவுக்கு ஒரு கண்டென்ட் மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட அஸ்வின் கமிஷன் அவர்கள் இவர்கிட்ட வந்து ஜோதிடம் பார்க்கறதுக்கு இவர் அழைச்சதாகவும் அவரோட ஆபீஸுக்கு போயிருக்கும் போது இவரோட ஜாதகத்தை பார்த்துட்டு இவர் வந்து அவருக்கு என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நேரம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்த ஸ்டேஷனை விட்டு போயிடுங்க. அதே போல மக்கள் கிட்ட டைரக்டா எந்த ஒரு கான்டாக்டும் வச்சுக்காதீங்க. முடிஞ்சா நீங்க இந்த கண்ட்ரோல் ரூம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்டிங் வந்து நீங்க மாறி போயிடுங்க. ஏன்னா உங்களோட நேரம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ இதனால வந்து நீங்க தலைமறைவா ஆகக்கூடிய ஒரு சான்சஸும் இருக்கு. உங்க உயிருக்கே கூட ஒரு பெரிய ஆபத்து ஏற்படலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதை கேட்ட அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன உங்களுக்கு உங்களுக்கு தோணுச்சுன்னா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுங்களான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இவர் என்னென்னலாம் சொல்றாரோ அது அப்படியே அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு டைரியில நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திரு செல்வி அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர்கள் ஒரு ஒரு நபரை வந்து ஸ்டேஷன்ல வச்சு எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணதாகவும் ஸோ இதனால இவர் பேர்ல வந்து ஹைகோர்ட்ல ஒரு கேஸும் பதிவாச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. இதன் காரணத்தினாவே அவர் வந்து தலைமறைவா ஆகக்கூடிய ஒரு நிலைமையும் வந்துச்சு. இது நிஜமாவே நடந்ததுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு வந்து மாற்றப்படுது. அவங்க என்ன பண்றாங்க, அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரோட வீட்டுல போயிட்டு எல்லா சர்ச்சும் பண்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அவர் எழுதி வச்சிருந்த அந்த டைரி கிடைக்குது. அந்த டைரியை படிச்சு பார்த்துட்டு அவங்க டைரக்டா திரு செல்வி அவர்களோட ட்ரிப்ளிகேன்ல இருக்கிற ஆஃபீஸ்க்கு ஒரு 2 ஆஃபீஸர் டைரக்டா வந்து இந்த பர்டிகுலர் ஏசியை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் தெரியும், இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதை கேட்ட அந்த ஆஃபீஸர் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த டைரி எல்லாமே நடந்திருக்கு. இது எப்படி நீங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணீங்க, அவரோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு அவர்கிட்டே கேட்டதாகவும் சொல்றாங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே போல நீங்க சொன்னதெல்லாம் நடந்த இந்த ஒரே ஒரு காரணத்தினால இந்த கேஸ் விஷயத்துல ஃபர்தரா எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்தாலும் நீங்க ஆஜராகணும்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோதிடருக்கும் இந்த மாதிரி ஒரு கெட்ட நேரம் வந்து வர்றதுக்கு இப்படிதான் வரும்ன்றது ஒரு உதாரணம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஏன்னா நம்ம ஒன்று சொல்ல போய், அதாவது ஜோதிடரா நான் ஒன்று சொல்ல போய் அவங்க ஒன்று செஞ்சு அதை சுத்திக்கிட்டு பூம்புறாங்க மாதிரி அந்த பிரச்சனை நம்மகிட்டயே வந்துச்சுன்னா ஸோ அது நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை தரும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. நான் ஒரு அட்வொகேட்டா இருந்ததால இந்த பிரச்சனையை ஈஸியா முடிச்சிட்டேன். இதே ஒரு சாதாரண ஜோதிடரா இருந்தா அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனையை அவர் ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. இதன் காரணத்தினாலவே அவர் எடுக்கிற இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸஸ்ல கூட அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்க பார்க்குற ஜாதகத்தோட நிலைமை உயிரே போற அளவுக்கு இருந்தா கூட அவங்க கிட்ட அதை ஓப்பனா சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுக்கு வந்து இந்த காலத்துல இந்த நேரத்துல ஒரு பெரிய கண்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் அட்வைஸ் பண்ணாம சொல்றாரு. இந்த ஸ்டோரி வந்து அவர் சொல்லும் போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம். அவர் சொன்னது எல்லாமே ஏகப்பட்ட பேப்பர்ஸ்லயும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. முடிஞ்சா நீங்க அதை பத்தி நீங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா திரு செல்வி அவர்கள் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா அம்மையாரை பத்தி சொல்லியிருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் டிசம்பர் 5ஆம் தேதியை தாண்டிட்டாங்கன்னா நிச்சயமா உயிரோட வந்துருக்குன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். இதை நான் எப்போ சொன்னேன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்போலோல அட்மிட் ஆன 2வது நாளே நான் சொல்லியிருந்தேன்.
அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. நிறைய என்ன சொல்றது எதிர்கருத்துக்கள்லாம் வந்தது சொல்லிட்டு இருந்தாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 5ஆம் தேதிய தாண்டுனா நிச்சயமா உயிரோட வந்துருவேன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அவங்களோட தொண்டர்களும், அவர்களோட விசுவாசிகளும் டிசம்பர் 5ஆம் தேதி தாண்டுனான்ற விஷயத்த விட்டுட்டு, நீ அவங்க உயிரோட வந்துருவாங்கன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு, அத பிடிச்சுக்கிட்டு என்கிட்ட ஏகப்பட்ட எதிர்மறை கருத்துக்கள்லாம் வச்சாங்க. ஸோ அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா ஆச்சு சொல்லியிருந்தாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, முன்னாள் மத்திய அமைச்சரான திரு அழகிரி அவர்கள பத்தியும் அவர் சொல்லியிருந்தாரு. அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் திரு அழகிரி அவர்களிடம் அழைப்பு வந்திருந்தது. ஆ ஜோதிடம் பார்க்கறதுக்காக. ஸோ அதனால மதுரையில இருக்கிற அவரோட வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஸோ அப்ப அவரோட ஜாதகத்த பார்த்துட்டு நான் அவர்ட்ட சொன்னது என்னன்னா, "நீங்க கூடிய சீக்கிரம் டெல்லிக்கு போவீங்க, எம்பி ஆவீங்க." நான் சொன்னேன். அத பார்த்துட்டு அவர் சிரிச்சுட்டு, "சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடாதீங்கன்னு" சொல்லியிருந்தாரு. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். பட் கோவம் வந்தா திட்டிடுவாரு. நான் அப்பவும் அவர்கிட்ட தெளிவா சொன்னேன். "இல்லங்க நீங்க நிச்சயமா டெல்லிக்கு போங்க." அதுக்கு அவரு சொன்னாரு, "ஏங்க எனக்கு தமிழ விட்டா வேற எந்த லாங்குவேஜுமே தெரியாது. மொழி தெரியாத அந்த ஊர்ல போயிட்டு நான் என்ன பண்ண போறேங்கன்னு" சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நான் சொன்னேன், "நீங்க ரெடியா இருங்க. நீங்க நிச்சயமா எம்பி ஆகி டெல்லி வரைக்கும் போவீங்கன்னு" சொல்லியிருந்தேன். ஸோ அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், "நீங்க எம்பி ஆனா என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவரு சொன்னாரு, "நான் எம்பி ஆனா என்ன பண்ணணும் நீ சொல்லு" அப்படின்னு. அதுக்கு திரு செல்வி அவர்கள் என்ன சொன்னாரு தெரியுமா? "நீங்க எம்பி ஆகி உங்க அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவீங்க. அதுக்கப்புறம் நீங்க டைரக்ட்டா என்னதான் வந்து பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதா சொன்னாரு. கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சரான திரு கலைஞர் அவர்கள் இவருக்கு வந்து திரு அழகிரி அவர்களுக்கு எம்பி பதவிய வந்து அவர் அனௌன்ஸ்மென்ட் பண்றாரு. இத கேள்விப்பட்ட திரு அழகிரி அவர்கள் டைரக்ட்டா திரு கலைஞர் அவர்கள பார்த்து ஆசி பெற்று, அதுக்கப்புறம் அவர் 2வது போன இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திரு செல்வி அவர்களோட வீட்டுக்கு தான். இத அவரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. பல செலிபிரிட்டீஸ் அவங்களோட ஜாதகத்த இவர்ட்ட குடுத்து அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ பத்தி கேட்டுருக்காங்க. இவரும் கொஞ்சம் கூட பயப்படாம கொஞ்சம் என்ன சொல்றது, ரொம்ப உண்மையாவே அவங்களோட ஜாதகத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு. இதனாலே அவருக்கு நடந்த பிளஸ் அண்ட் மைனஸ பத்தியும் அந்த வீடியோல அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவாவே இருந்தது. ஸோ அதன் காரணமாக தான் நான் இந்த கன்டென்ட்டை நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். நீங்க ஒரு வேளை அந்த வீடியோவ பார்க்காம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா போய் பாருங்க. நிஜமாவே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவாவே இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். மீண்டும் உங்களை சீக்கிரமா இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.